பிள்ளையார்புரம் திருச்சபையினுடைய அன்பான இறை மக்களே, இந்த ஓய்வு நாள் காலை தொழுகையினை உங்கள் இல்லங்களிலே இருந்தவாறே கடவுளை ஆராதிப்பதற்கு இந்த சமூக வலைதளத்தின் வழியாக உங்களோடு தொடர்பு கொள்வதை மகிழ்ச்சியாக எண்ணுகின்றேன். நாம் ஆலயத்திலே கூடி ஆண்டவர் ஆராதிக்க இயலாத இந்த சூழ்நிலையிலே இன்றும் வீடுகளில் இருந்தவாறு இறை பிரசன்னத்தை உணர்ந்து காலை தொழுகையிலே பங்கு பெற உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். தொழுகைக்கு துவக்கமாக நாம் யாவரும் கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து விளந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து உம்மை பணிந்து கொள்ள இயலாத இந்த சூழ்நிலையிலே இல்லங்களில் இருந்தவாறு இறை பிரசன்னத்தை உணர்ந்து தம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்பான திருச்சபையின் பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய பேரருள் தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இல்லங்களில் அமர்ந்து
இந்த தொழுகையில் இணைந்து கொண்டிருக்கின்ற அருமையான உமது பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கியருளும். இந்த சமூக வலைதளத்திற்கு மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உணர்ந்து கடவுளை இந்த நாளில் ஆராதிக்க ஆயத்தப்படுகின்ற தமது மக்கள் மீது தம்முடைய தூய ஆவியின் நிறைவை அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய சமூகம் எங்களை முழுமையாய் ஆட்கொள்ளட்டும் சாமி. இந்த காலை ஆராதனிலே நாங்கள் வீடுகளில் இருந்தவாறு பங்கு பெறும்போது ஆண்டுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு தெய்வாசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இப்போது நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற வசனங்கள், சிந்திக்கின்றதான திருமறையின் சிந்தனைகள், ஏறெடுக்கிறதான இறைவேண்டல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றின் வழியாகவும் ஆண்டவருடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கவும் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை ஒப்படைக்கவும் அருள் செய்தருளும். இந்த தொழுகையின் வழியாக வருகின்ற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாய் இவைகளை பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஞான பாடல்களிலே 36வது பாடலை பாடுவோம். உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை தந்தீரே. 36வது ஞான பாடல். உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை தந்தீரே. இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். விஸ்தாரமான லோகத்தை படைத்த நாதா எங்களை இந்நாள் வரைக்கும் தேவரே அன்பாய் விசாரித்து வந்தீர். எல்லாரும் பூமதாளுகை பிறந்து ஞானம் வல்லமை மற்றந்த மாட்சி மத்தையும் அறிந்து உணரச் செய்யும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே நீரந்தன் ஆத்துமாவிலே தரித்து எந்த நன்மைகள் நீரங்களை உயிர்ப்பியும். தேவாவியினல் அறியும் மெய் நம்பிக்கையும் நேசமும் சபையிலே மேலுமே வளர்ந்து வர செய்யுமே. நாம் யாவரும் இணைந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 93வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 93 1 முதல். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள்,
கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. படிப்பதற்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பவைகளே பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, மது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் முழங்காலில் நின்று ஆண்டவர் நோக்கி இறைவேண்டல் செய்வோமாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பு செய்கின்றவரும் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து மனிதர்களாகி எங்களுக்காக மனுவுரு ஏற்று வந்து மனிதனாக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த எங்கள் அன்பின் தெய்வமே, உயிர்த்தெழுதலின் திருநாளை முன்னிட்டு வருகின்ற இந்த முதல் ஓய்வு நாளின் காலையிலே நாங்கள் ஆண்டவர் நோக்கி வீடுகளில் இருந்தவாறே உம்மை பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல தருணத்தை தந்ததற்காக தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, இன்று காலையிலே பல நிலைகளிலே வீடுகளிலே இருந்து தம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கின்ற உமது பிள்ளைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கர்த்தாவே, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க இயலவில்லையே என்று சொல்லி பல நிலைகளில் உமது பிள்ளைகள் உள்ளத்திலே வேதனையோடு வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றோமே என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தையோடு இப்போது தம்மை நோக்கி பார்க்கின்றார்கள். அன்பு தெய்வமே, உம்முடைய இன்ப பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே வருகின்றது.
என் நாமத்தினால் நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூடினாலும் அங்கிருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர், உமது நாமத்திலே ஒன்றாக கூடி வீடுகளில் இருக்கின்ற உமது பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளுகின்றீர். தம்முடைய தூய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது என்பதை இந்த நேரத்திலே உணரும்படியான கிருபைகளை தாரும். உம்முடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே, எமது பிள்ளைகள் தங்களுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் கவலைகளையும் ஆண்டவர் மீது வைத்து விடும்படி இந்த நேரத்தில் ஆண்டவரே நீ அழைப்பு தருகிறீரப்பா. உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று அவனுடைய வார்த்தை அழைப்பு கொடுக்கின்றது. அவன் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள், ஆண்டவரே நெருக்கடிகள், குறிப்பாக இந்த நாட்களிலே உலகளாவிய பிரச்சனையாக இருக்கின்ற ஆண்டவரே இந்த வைரஸ் தொற்றினால் ஏற்பட்டிருக்கின்ற பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலைகள், இவைகளின் மத்தியிலே நாங்கள் சிக்கி தவிக்கின்றோமே. கர்த்தாவே, இதிலிருந்து எங்களுக்கு விரைவில் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி உடைய பிள்ளைகள் இயக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கலாம். இயல்பான வாழ்க்கை பாதித்து விட்டது, பொருளாதாரம் பாதித்து விட்டது, வருவாய் இழந்து விட்டோம், வாழ்வதற்கு வழி தெரியவில்லை என்று குழம்பி இருக்கின்ற மக்களுக்காக மன்றாடுகிறோம். சாமி, அன்பு தெய்வம், எங்களை பார்க்கிற தேவன், எங்கள் உள்ளங்களை அறிகின்ற ஆண்டவர், எங்கள் தேவைகள் உமக்கு தெரியும், எங்கள் அவசியங்கள் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை உமது உள்ளங்கையின் ரேகைகளாக வைத்திருக்கின்றீர். எங்கள் தலையில் உள்ள மயிரையெல்லாம் எண்ணி இருக்கின்றீர். அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவருடைய சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே அமராதென்று வாக்கு பண்ணி இருக்கின்றீரப்பா. ஆம் ஆண்டவரே, பறவைகளை பார்க்கலும் விசேஷித்த படைப்பாகி எங்களை நீர் அனுதினமும் நடத்துகின்றீர். எங்களை நினைக்கின்றீர், எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகின்றீர், எங்கள் மீது கருணை பாராட்டுகின்றீர், தயவு பாராட்டுகின்றீர் என்பதை இந்த காலையிலே உமது பிள்ளைகள் உணர்ந்து தங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது விட்டுவிட்டு மனதில் தெளிவோடு, மனதில் நிறைவோடு, நம்பிக்கையோடு புதிய நாளை நோக்கி பயணங்களை மேற்கொள்ள ஆண்டவர் இப்போது உமது பிள்ளைகளுக்கு அருள் தாரும். பலவீனமாயிருக்கிறவர்கள், சுகவீனமாயிருக்கின்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து மன்றாடுகிறோம். சாமி, உலகமெங்கும் ஆண்டவரே இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே இருக்கின்ற மக்கள், சிகிச்சைகளை மேற்கொள்ளுகின்ற பிள்ளைகள், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவரே தங்களுடைய வாழ்விலே பல நிலைகளிலே துன்பங்களையும் துயரங்களை அனுபவிக்கின்ற மக்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்கின்றோம். விசேஷமாய் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்கள், சொல்லனா துயரத்தில் இருக்கின்ற மக்கள் தேவாறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. எல்லா கலக்கங்களையும் அது பிள்ளைகளை விட்டு மாற்றி ஆண்டவரே திடனையும் திட நம்பிக்கையையும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் கிருபையாய் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்து போயின மக்கள், இருளின் அனுபவத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிற மது பிள்ளைகள் ஆண்டவருடைய அருளால் புதிய நம்பிக்கையை பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருக்காட்சியை பெற்று ஆண்டவரே முன்னேறி செல்வதற்கான கிருபைகளை இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் தருகின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இன்று கண்டயத்தை நீ காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இதோ எங்களுக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவர், யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது அது இரண்டாக பிரிக்கப்படுமே, செங்கடல் இரண்டாய் பிரித்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினதை போல ஆண்டவரே வழிதறியாமல் குழம்பி நிற்கின்ற மது பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்து போன மக்கள், இருளின் அனுபவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பாதையை காண்பிக்கின்றீர். இந்த தீமைகள், இந்த கொள்ளை நோய், இந்த பயங்கரங்கள் வெகு விரைவாய் கடந்து போகின்ற ஒன்று, அது நீ கடந்து போகும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு பயணிக்க, நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். கார்மேகம் விலகட்டும் ஆண்டவரே, எல்லா இருளின் அந்தகார சக்திகளும் விலகி போகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரொளி உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே, எங்கள் இந்திய தேசத்துக்காக மன்றாடுகிறோம். தேசத்தின் தலைவர்கள், ஆம் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாரத பிரதமர், தேசத்தின் ஆண்டவரை எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் ஆண்டவரே மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள், ஆண்டவரே பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை உறுப்பினர்கள், ஆட்சியாளர்கள், ஆளுநர்கள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். அதிகாரம் வைக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாடு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற போது உமது பிள்ளைகள் ஆண்டவரே மிகவும் விவேகத்தோடு, மிகவும் ஞானத்தோடு
ஆண்டவரே, இந்த காரியத்தை கையாளுவதற்கு, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கான வழியை உடைய பிள்ளைகளுக்கு நீர் காண்பித்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பதற்கு வேண்டிய கிருபையை தாரும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே மக்களுடைய வாழ்வுக்காக, மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரே, அரசும் பல்வேறு சுகாதாரத்துறையும் இன்னும் பல்வேறு துறைகளிலும் செய்யப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளுடைய ஆண்டவரே சுகாதாரத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அதன் மூலமாக எடுக்கப்படுகின்ற ஆண்டவரே முடிவுகள், கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் ஆண்டவரே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க கிருபை தாரும். தங்களுடைய வாழ்வை துச்சமாக மதித்து தங்களுடைய வாழ்வை பொருட்படுத்தாதபடி பிறருடைய நலனுக்காக, மக்களுடைய நலனுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே மருத்துவ துறையிலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தருளும் கர்த்தாவே. அவர்கள் தங்களுடைய நலனை கருதாதபடி பிறர் நலன் கருதி தங்கள் தியாகமான பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற போது ஆண்டுடைய நிறைவான பிரசன்னம், கடவுளுடைய பாதுகாவல், பராமரிப்பு அவர்களோடும் அவருடைய குடும்பத்தோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. சிகிச்சை பெறுகின்ற பிள்ளைகள் விரைவிலே சுகம் பெற்று வீடு திரும்ப கிருபை தாரும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. மது பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்து அவர்களை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர், வலுவாதபடி காக்கின்றவர், அழிவுக்கு எங்களை விலைக்கு நீங்களாக்கி விடுகின்ற தேவன், நீர் கூடவே இருக்கிறதை காணும்படி அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு தெய்வமே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற அன்பான திருச்சபையின் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை தங்களுக்கு அருமையானவர்கள் தூர இடத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, வெளி ஊர்களில் தங்கி இருக்கிறாங்க, வீடுகளுக்கு வர முடியவில்லை, அவர்கள் எங்களை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே எமது பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ தூரத்துக்கும் தேவன் அல்லவோ, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கின்றீர். ஆண்டுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படி கிருபைத்தார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடும் ஆண்டவரே. எல்லா மன கவலைகளும் மனச்சோர்வுகளும் அது பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். இந்த காலையிலே ஆண்டுடைய திருவடிகளை தங்களை சமர்ப்பித்து ஆண்டவரே கண்ணீரோடு வீடுகளில் இருந்து கொண்டு தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதியும். வெகு சீக்கிரத்திலே இந்த இருளின் அனுபவங்கள் எல்லாம் கடந்து போய்விடும். வெகு சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு தேவ சமூகத்திலே வந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். சுகமாய் ஆண்டவர் எங்களை தங்க பண்ணுவார். நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, நாங்கள் அஞ்ச வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை என்பதை இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். பகலை பறக்க அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். 1000 பேர் 10,000 பேர் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னதமான தேவனை உனக்கு அடைக்கலமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த வாக்கு தத்தங்களை பெற்ற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாய், உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாய் எங்கள் வாழ்வை முழுமையாய் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற அனுபவங்களை இந்த நாட்களில் எல்லா குடும்பத்தின் மக்களுக்கும் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற ஆண்டவரே திருச்சபையின் குடும்பங்கள், ஒருவேளை வெளியில் உள்ள மக்கள் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற இந்த ஆராதனிலே வீடுகளில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நிறைவான பிரசன்னம் உமது பிள்ளைகளை இப்பொழுது ஆட்கொள்ளட்டும். அவருடைய கலக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். அழுகையின் குரலை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவருடைய அழுகைக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வந்து ஆண்டவரே அன்றாகாரின் அழுகுரலை கேட்டீரே. இப்போதும் அது பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா அழுகுரல்களையும் மாற்றி ஆனந்த தைலத்தினால் ஒவ்வொருடைய தலையை நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீ அழுது கொண்டிராய், நீ பியூலா என்றும் நீ எப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாரையும் நிறைத்திரடும் அப்பா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா மக்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். வருகின்ற நாட்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை நாட்களாய், ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சுகமும் சமாதானம் நிறைந்த நாட்களாய் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு ஆயத்தப்படும் போது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் எங்களோடு ஆண்டவர் பேசுவதை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் உள்ளங்களும் செவிகளும் திறந்திருக்கட்டும் ஐயா. உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது உம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள தேவனே அருள் செய்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து எங்களோடு பேசுவதையும் நாங்கள் கேட்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். கர்த்தருடைய சத்தம் எங்கள் செவிகளிலே உள்ளங்களிலே பலமாய் துணிக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை தாரும். தீமைகளுக்கு எங்களை விலைக்கருளும். வருகிற காலங்கள் எல்லாம் அது பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் காலங்களாய் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் தந்துபடி நடத்த வேண்டும் என்று இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நாம் யாவரும் அருட்பணி கீதங்களில் இருக்கின்ற பாடல்லே 229வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் அழிந்திட்டாலும் அழிந்திடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே
வாழ்வினிலே இயேசு போதுமே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த ஆராதனிலே வீடுகளில் இருந்தவாறு பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகட்டும். உலகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோசமான கொரோனா என்று சொல்லப்படுகிற வைரஸ் தொற்றினாலே பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்தும் போனார்கள். இதன் நிமித்தமாக நம்முடைய இந்திய தேசத்திலும் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பலர் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அரசனுடைய ஆணைப்படி கட்டளைப்படி சுகாதார துறையினுடைய அறிவுறுத்தலின்படி நாம் சமூக இடைவெளி விட்டிருக்கவும் ஒன்றாக கூடி கடவுளை ஆராதிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இல்லங்களிலே இருந்தவாறே நாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இறைவேண்டல் செய்யவும் ஜெபிக்கவும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் சீக்கிரமாக இந்த துன்ப நிகழ்வுகள் நம்மை விட்டு கடந்து போகும் என்பதில் சந்தேகமில்லை. வீடுகளிலே சொல்லப்படுகின்ற நாட்கள் வரையிலும் நீங்கள் இடைவெளியிட்டு வீடுகளிலே தனித்திருந்து அதிகமாக நீங்கள் இறைவனோடு ஐக்கியப்படவும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிக்கவும் அன்போடு ஆலோசனை சொல்கின்றேன். மட்டுமல்லாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றவர்களாக, ஒருவரை ஒருவர் தாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே இருப்பவர்கள் மற்ற மக்களோடு தேவையில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களுக்கு அன்போடு ஆலோசனை சொல்கின்றேன். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை இந்த காலங்களில் பயன்படுத்தி கர்த்தருடைய பாதுகாவலையும் ஆண்டவர் தருகின்ற பராமரிப்பையும் பெற்று வாழ இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் செய்வாராக. இப்போதும் கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற உங்களோடு அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாம் வாசி கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கடந்த வாரத்திலே நாம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியோடு ஆசரித்தோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும், மேலுலகை சார்ந்தவைகளை நாட வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உயிர்த்த ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தப்படுகின்றேன். அன்பானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதோடு உயிர்த்த ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கை கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாட்டுப்புற கதை ஒன்று நினைவில் வருகின்றது. பல ஆண்டுகளாக காடுகளிலே வாழ்ந்து வந்த காட்டுவாசி ஒருவர் ஒரு நாள் தற்செயலாக அருகிலிருந்த ஒரு சிறு கிராமத்திற்கு, ஒரு சிறு நகரத்திற்கு சென்றார். சிறு நகரத்தில் இருந்த ஒரு கடையின் வழியே முகம் பார்க்கும் கண்ணாடிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த கண்ணாடிகளிலிருந்து வெளிப்பட்ட ஒளி பளிச்சென்று அவருடைய கண்களை பறித்தது. அது அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. எனவே அவர் கடைக்காரரிடத்திலே சென்று கண்ணாடி ஒன்றை தருமாறு கேட்டார். கடைக்காரர் அவருடைய கையிலே பணம் இருக்கிறதா என்று சைகை காட்டி கேட்க அவர் இல்லை என்று தலையசைத்தார். எனவே அவருடைய கையில் இருந்த சில பழங்களை வாங்கி கொண்டு அதற்கு ஈடாக கண்ணாடியை அந்த காட்டுவாசி இடத்திலே கொடுத்து அனுப்பினார். காட்டுவாசி கண்ணாடியை வாங்கி கொண்டு அதை கூர்ந்து பார்த்தபோது அவருடைய தந்தையின் உருவம் இருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவருடைய உருவம்தான் அது. ஆனால் அதற்கு முன்பாக அந்த கண்ணாடியை பார்த்திராத அவர் தன்னுடைய தந்தையின் உருவம் என்று அதை எண்ணினார். ஆகவே இதை ஆவலோடு சென்று மனைவிடத்திலே காட்டலாம் என்று எண்ணினார்.
ஆனால் தன்னுடைய தந்தையை தன் மனைவிக்கு பிடிக்காது என்பதை அவர் அறிந்தபடினாலே மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய தந்தையின் உருவம் தெரிகின்ற கண்ணாடியை வீட்டில் இருக்கும் மரப்பெட்டிக்குள் வைப்பதாக தீர்மானித்தார். வீட்டுக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தினார். அவர் ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு வேட்டையாட செல்வதற்கு முன்பதாக மரப்பெட்டிக்குள் இருக்கின்ற தந்தையின் உருவம் தெரிகின்ற கண்ணாடியை பார்த்துவிட்டுதான் சென்றார். அதை மிகவும் ஒரு அதிர்ஷ்டமாக இந்த காட்டுவாசி நினைத்து வந்தார். இதற்கிடையிலே தனது கணவனுடைய நடவடிக்கையில் சற்று வித்தியாசமாக இருப்பதை பார்த்த மனைவி அவர் மீது சந்தேகம் கொள்ள தொடங்கினார். அது மட்டுமல்லாது அவர் மரப்பெட்டிக்குள் என்னதான் மறைத்து வைத்திருக்கிறார் என்று அவர் போன பின்பு மரப்பெட்டியை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தபோது அவருடைய கண்ணாடியிலே அவளுடைய முகம் தெரிந்தது. ஆனால் அது அவளுடைய முகம்தான் என்பது கூட அந்த அம்மாவுக்கு தெரியவில்லை. தெரியாமல் இந்த கிழவியை பார்க்கத்தான் இந்த ஆள் இத்தனை நாளும் வேட்டைக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே போகிறாரோ, அந்த ஆள் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று கொலைவெறியோடு காத்திருந்தாள். தனது தந்தையின் உருவத்தை பார்க்கிறோம் என்று காட்டுவாசி நினைக்க, அவருடைய மனைவியோ யாரோ ஒரு பெண்ணை தான் தன் கணவர் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சந்தேகப்பட்டதை போன்று நாமும் இன்று நம்மோடு வாழ்கின்றவர்களை, ஏன் இறைவனை கூட சந்தேக கண்ணோடு பார்க்கின்றோம். அதுவும் இயேசுவினுடைய சீடருக்கு அது இருக்கக்கூடாது என்பதையும், இயேசுவினுடைய சீடருக்கு அது அறவே இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதை, ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து நாம் இன்றைக்கு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். முதலாவதாக அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே இயேசுவினுடைய சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து தங்களை அறைக்குள் அடைத்துக் கொண்டிருக்கும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்கிறார். சீடர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டதால் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை கண்ட செய்தியை தோமாவிடத்திலே எடுத்துரைக்கின்றார்கள். ஏனென்றால் இயேசு வந்தபோது தோமா அவர்களோடு இருக்கவில்லை. சீடர்கள் இயேசு உயிர்த்த செய்தியை நம்ப முடியாதவராக தோமா, நான் ஆண்டவரின் கையில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பில் என் விரலை விட்டு அவருடைய விழாவில் என் கையை நீட்டினால் போட்டால் வழிய நம்ப மாட்டேன் என்கிறார். 8 நாளைக்கு பின்பு சீடர்கள் மறுபடியும் குழுமி இருக்கின்ற போது இயேசு அவர்களுக்கு முன்பாக தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்திவிட்டு, தோமா அவர்களோடு அந்த நேரத்தில் இருக்கின்றார். எனவே தோமாவிடத்திலே, தோமா, என் கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார், உன் விரலை என் விழாவிலே இடு என்று சொல்லுகின்றார். அவரோ இந்த நேரத்தில் தோமாவோ ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையின் அறிக்கையை அங்கே வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். அப்போது இயேசு அவரிடத்தில், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார். இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு பலமுறை தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருந்த போதும், உயிர்த்த இயேசு சீடர்கள் கண்களால் கண்டு அதை தோமாவிடத்திலே அறிவித்த போதும் அவன் அதை நம்பாதபடி இவ்வாறு சொன்னது அவருக்கு இயேசுவினுடைய உயிர்ப்பில் இருந்த ஐயத்தை காட்டுகின்றது. அன்பானவர்களே, பல நேரங்களிலே நாமும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்பாமல் ஒரு விதமான ஐயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இத்தகைய நிலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் அச்சத்தை தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும்
இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது, துன்பமான சூழ்நிலையில் வரும்போது நாம் அச்சப்படுகின்றோம், பயப்படுகின்றோம். இன்றைக்கு உலகம் பயந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொல்லாத தொற்று நோய் என்று எங்கள் தேசத்தை விட்டு மறையும், என்று எங்களுடைய சமூகத்தை விட்டு மறையும், என்று எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும், என்று நாங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புவோம் என்று மக்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், உயிர்த்த ஆண்டவர் சொல்லுகின்றார், அச்சம் தவிர்த்து என்னை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். நம்மிடம் இருக்கின்ற அச்சத்தை தவிர்த்து ஆண்டவரிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். உயிர்த்த இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்த இயேசு மரிப்பதில்லை. இனி அவர் நம்மோடு என்றும் இருக்கின்றார். அவரிடத்திலே நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டு, அவரிடத்திலே ஆழமான பற்று கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நாம் அவநம்பிக்கை கொள்கின்றோம், சந்தேக கண் கொண்டு பார்க்கின்றோம். இயேசுவை நாம் நம்ப முடியாதபடி சந்தேகிக்கின்ற அளவிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வு காணப்படுமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து வேதனைப்படுவார். தோமாவிடத்திலே சொன்னார், தோமா, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் உலகுக்கு தருகிற செய்தி, தோமா, நீ என்னை கண்டதினால் நம்பினாய், காணாதிருந்து நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். இயேசுவை இன்றைக்கு காணாமல் இருந்தும், அவரை முகமுகமாய் தரிசிக்காமல் இருந்தும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிற அந்த இயேசுவிலே, உயிர்த்தெழுந்த இயேசுவிலே நான் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது, அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுகின்ற போது நிச்சயமாக நீங்கள் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இரண்டாவதாக, நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இயேசுவிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற இந்த தருணத்திலே நம்பிக்கையோடு மட்டும் கிறிஸ்தவ வாழ்வு முடிவடைகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏதோ நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறேன் என்றெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை வாரந்தோறும் ஆலயத்திலே அறிக்கை செய்கின்றோம், விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்கின்றோம். ஆனால் இதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே அது உயிரற்றது என்று சொல்லுகின்றார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் அந்த யாக்கோபு ஆக்கியோன் தெளிவாக சொல்லுகின்றார், ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு ஏற்ப வாழவில்லை என்றால் நாம் ஆண்டவரிடம் கொண்ட நம்பிக்கையில் எந்த பயனும் இல்லை. ஆகவே நாம் இறைவனிடம் கொள்ளும் நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும் என்று யாக்கோபு பதிவு செய்கின்றார். இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் பலர் இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருப்பவர் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவிடத்திலே, உயிர்த்த கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் கொண்ட நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து வாழ்ந்தார்கள் தொடக்க கால திருச்சபையின் மக்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருத்தூதுவர் பணிகளிலே எடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32 35 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படி முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அவர்களுக்குள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொது உடைமையாய் இருந்தது. அதனால் தேவையில் உழல்வோர் எவரும் அவரிடத்தில் காணப்படவில்லை. இதன் வழியாக அவர்கள் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர்கள் தேவையில் இருந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆகவே யாரும் தேவையோடு இருக்கவில்லை. அவருடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள் என்று படிக்கின்றோம். சொல்லில் சிறந்த சொல் செயல் என்பார்கள். அந்த கூற்றுக்கு ஏற்ப தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையை வெறும் வார்த்தைகளால் மட்டும் அறிவிக்கவில்லை, அவர்கள் தங்களுடைய வாழ்வினாலும் அறிவித்தார்கள். இந்த கருத்தை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படிக்கின்றோம். இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்த மற்றவர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். இதனால் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை
மிக அதிகமாய் உயர்ந்தது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு தற்கால திருச்சபை மக்களாகிய நாம் நம்மை ஒரு விசை எண்ணி பார்ப்போமானால், தொடக்க கால திருச்சபையின் மக்களுடைய வாழ்வில் காணப்பட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் கொடுத்த செயல் வடிவம், தங்களிடத்தில் இருந்ததை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்த மற்றவர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். இதனாலே கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை பெருகியது, சபை மக்களுடைய எண்ணிக்கை பெருகியது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு நம்பிக்கையின் வாழ்வாக இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசுவில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? அந்த நம்பிக்கைக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்கிறோமா? செயல் வடிவம் கொடுப்போமானால் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக பெருகும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நிறைவாக நம்முடைய உயிர்த்த ஆண்டவர்களை கொள்கின்ற நம்பிக்கை, இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்கின்ற மனநிலை வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வு நிறைவு பெறுவதில்லை, மாறாக நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நிறைவாக இருப்பதை இல்லாதவரோடு பகிர்கின்ற மனநிலை நம்மிலே வளர வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற நாம் நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் தனக்கு போகதான் தானமும் தரமும் என்ற மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது உண்மையான கிறிஸ்தவ மனநிலையாக இருக்காது. இயேசுவின் வழியில் நடப்பவர்கள் தங்களிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தில் தந்தை, தாய், அவர்களுடைய 2 மகன்கள், ராயன், கெவின் என்ற 2 மகன்களும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் தாய் கேக் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை மூத்தவன் ராயனும் இளையவன் கெவினும் அருகில் சென்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். தாய் கேக் தயாரித்து முடிந்ததும் இருவரும் இது எனக்கு தான் வேண்டும் என்று கத்தி கூப்பாடு போட்டார்கள். அப்பொழுது தாய் அவரிடம் 2 பேரும் பாதியாக பகிர்ந்து உண்ணலாமே என்றார். அவர் சொன்னதை கேட்காமல் இருவரும் பாதியாக எல்லாம் பகிர்ந்து உண்ண முடியாது, உண்டால் முழுவதும் உண்ண வேண்டும் என்று கத்தினார்கள். உடனே அவர் அவர்களை பார்த்து, ஒருவேளை இயேசு மட்டும் இங்கே இருந்திருந்தால் அவர் இந்த கேக் எனக்கு வேண்டாம், என்னுடைய சகோதரன் வேண்டுமானால் சாப்பிடட்டும் என்று சொல்லிவிட்டு கொடுத்திருப்பார் என்று சொன்னார் தாய். அவர் இவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் மூத்தவன் ராயன் தாயை பார்த்து, அம்மா, இங்கு கெவின் வேண்டுமானால் இயேசுவாக இருக்கட்டும், நான் அவருடைய சகோதரனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முழு கேக்கையும் தூக்கி கொண்டு ஓடி போனான். நம்முடன் பகிரக்கூடிய மனநிலை இன்னும் வரவில்லை என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசுவின் சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வர்களாக பகிர்தலிலும் சிறந்து விளங்குவதுதான் சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பகிர்வதில் ஒருவர் மற்றவர் மீதான அன்பு வளர்கின்றது. நாம் நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற போது பிறர் மீது அன்பு வளர்கின்றது. இயேசுவின் சீடர்களாய் மாறுவது மட்டுமல்லாமல் கடவுளின் அன்பு பிள்ளைகளாகவும் மாறுவோம் என்பது உறுதியான ஒன்றாக இருக்கின்றது. கடவுளுடைய கட்டளையின்படி, அவரது விழுமியன்களின்படி வாழ்கிற போது கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம் என்ற செய்திதான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக இயேசுவின் வழியிலே நாம் அவரிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே நம்முடைய வாழ்வின் பலனாக இருப்பார். நம்பிக்கையோடு வாழ்வதல்லாமல் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து வாழும்போது அதன் மூலமாக நாம் கடவுளின் அன்பு மக்களாக திகழ்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே நிறைவான நெஞ்சத்தில் எல்லாவற்றுக்கும் இடம் உண்டு, வெற்றி இதயத்திலோ எதற்கும் இடமில்லை என்பார்கள் என்று சொல்கிறார் ஆண்டனி போபார்சியா என்று சொல்கின்றவர். ஆம் பிரியமானவர்களே, வெற்றி இதயத்திலே எதற்கும் இடமில்லை, ஆனால் நிறைவான இருதயத்திலே எல்லாவற்றுக்கும் இடம் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இருப்பதை, நம்முடைய நெஞ்சம் நிறைவான நெஞ்சம் என்பதை நிரூபிக்கும் வகையிலே இல்லாதவரோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும்.
நம்பிக்கையில் ஆழம் காண வேண்டும். அதன் வழியாக இறைவனுடைய அன்பு மக்களாக வாழ்ந்து நாம் இறையருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான திருச்சபையே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஆழமான நம்பிக்கை கொள்வோம். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வு நிறைவு பெறுவதில்லை, மாறாக நம்முடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும். செயல் வடிவம் பெறுவதென்றால் நாம் என்ன செய்வது? நம்முடைய நம்பிக்கை தொடக்க கால திருச்சபை மக்களிடத்திலே இருந்த அந்த செயல் வடிவம் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இருப்பதை இல்லாதவரோடு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பகிர்கின்ற மனநிலை நம்மளே வளருகின்ற போது நாம் கடவுளின் கட்டளையின்படி கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்ற நாம் கடவுளுடைய அருளையும் நம்முடைய வாழ்விலை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆகவே இறை இயேசுவிலே நாம் ஆழமான உயிர்த்த இயேசுவிலே நம்பிக்கை கொள்வோம். நம்பிக்கைக்கு வடிவம் கொடுப்போம். நம்மிடத்தில் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனநிலைகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். அதன் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறையருளை சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாமல்ல கடவுள் அப்படிப்பட்ட கிருபையை, அருளை உங்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் இருந்தவாறே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொழுகையினுடைய நிறைவுக்காக 180வது கீர்த்தனையை பாடுவோம். ராஜாதி ராஜன் இயேசு மகாராசன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சிமையாய் விளங்க 180வது கீர்த்தனையை பாடுவோம். ராஜாதிராஜனேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியங்கு மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் நேசநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் நேசநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதிராஜன் நேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே.
நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், நில நேசநாதருக்கு நெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், நில நேசநாதருக்கு நெய்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்வா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்த நேசவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்த நேசவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்பா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. இயேசுவென்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜன் தலைக்கு நன்முடி சூட்டுங்கள். இயேசுவென்ற நாமத்தையே எல்லாரும் பாடுங்கள், ராஜாதி ராஜன் தலைக்கு நன்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன், அவர் ராஜ்ய புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமெகாவர்க்கே அல்லேலூயாவே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே இல்லங்களிலே இருந்தவாறே நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டுடைய சமூகத்திலே வீடுகளில் இருந்தவாறு இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற இறைமக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல் வழியாகவும் வசனங்கள் வழியாகவும் கேட்ட செய்தியின் வழியாகவும் ஆண்டவர் எங்களோடு பேசினீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவில் எங்களுடைய நம்பிக்கை ஆழமாக பதிக்க வேண்டும் என்பதை தோமாவினுடைய வழியாக எங்களுக்கு உறுதிப்படுத்தினீர். அன்பின் ஆண்டவரே, தோமா சீடர் குழாமலே இல்லாத சூழ்நிலையில் உயிர்த்த இயேசுவை கண்ட செய்தியை சீடர்கள் அவனுக்கு சொன்னபோது அவர், நான் அவரை கண்டு அவருடைய காயங்களில் உண்டான காயத்தில் என் விரலை விட்டு விழாவிலே உண்டான காயங்களில் கையை போட்டால் ஒழிய விசுவசிக்க மாட்டேன் என்றார். 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் பூட்டி அறைக்குள் சீடர்கள் அமர்ந்தபோது சீடர் குழுவிலே தோமாவும் இருந்தார். உயிர்த்த ஆண்டவர் பூட்டி அறைக்குள் அவர்களுக்கு காட்சி தந்து தோமாவை பார்த்து, தோமாவே, இதோ உன் விரலை நீட்டி என் காயத்தை போடு, உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு என்று சொன்னபோது அவன் உயிர்த்த ஆண்டவரை கண்டு, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று செய்தி அவனுக்கு சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இன்றும் ஆண்டவர் இயேசுவில், உயிர்த்த இயேசுவில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு அருள் தாரும்.
ஒருவேளை எங்கள் காணப்படுகின்ற அவநம்பிக்கைகள், சந்தேகங்கள் மறையட்டும் ஆண்டவரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டு உம்முடைய அருளை பெற்ற மக்களாய், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய், உம்முடைய பாக்கியங்களை பெற்ற மக்களாய் வாழ்வதற்குரிய கிருபை அனைவருக்கும் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கையோடு மட்டும் எங்களுடைய வாழ்வு நிறைவு பெறுவதில்லை. தொடர்ந்து இந்த நம்பிக்கைக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். யாக்கோபு ஆக்கியோன் தன்னுடைய திருமுகத்திலே அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். உங்களுடைய கிரியையினால் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற மனநிலையோடு காணப்பட கிருபை தாரும். தொடக்க கால திருச்சபை மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில், உயிர்த்த இயேசுவிடத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டார்கள். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தங்களிடத்தில் இருந்தவைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆகவே ஒருவருடைய வாழ்விலும் தேவைக்கேற்ப பகிர்ந்து கொடுக்கப்பட்ட போது யாரும் தேவையோடு இருக்கவில்லை. அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் ஒருமனமாக இருந்தார்கள். ஆகவே பிற மக்களிடத்திலும் அவர்கள் நல்ல மதிப்பை பெற்றார்கள். சபையில் எண்ணிக்கை பெருகியது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்வதோடு மட்டும் நின்று விடாதபடி எங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் செயல்வடிவம் கொடுத்து வாழுகின்ற போது பிறரிடத்தில் நல்ல மதிப்பை பெற்றுக் கொள்ளவும் திருச்சபை வளரவும் அது ஏதுவாக அமையும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றீரே. தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற மனநிலை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அன்பு தெய்வமே உம்முடைய பிள்ளைகளாக வாழவும், உம்முடைய பிள்ளைகளாக வாழுகின்ற போது உம்முடைய அருளை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அன்பு தெய்வமே உம்முடைய பிள்ளைகளாக அனைவரும் வாழவும் உம்முடைய அருளை பெற்றுக் கொள்ளவும் கிருபை தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருவடிகளை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களையும் நாங்கள் நம்பிக்கையோடு அணுகி ஆண்டவரே பொறுப்போடு அணுகி எங்கள் வாழ்வில் நாங்கள் உம்மிடத்தில் கொள்ளுகின்ற நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, இந்த துன்பமான சூழ்நிலைகள், இக்கட்டுகள், இடுக்கண்கள் வெகு சீக்கிரமாய் கடந்து போய் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் வந்து உம்மை ஆராதிக்கின்ற நாட்களை, ஒரு மனமாய் உம்மை தொழுது கொள்ளுகின்ற நாட்களை விரைவாய் கண்டு கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். அப்படியே நீ செய்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே வீடுகளில் இருந்து பங்கு பெற்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரங்கள் எல்லாரையும் தாங்கியருளும் கர்த்தாவே. திருக்கரத்தால் எங்களை தாங்கி அனுதினமும் நடத்துகின்ற ஆண்டவர் இன்று எங்களோடு இருக்கிறீர் சுவாமி, எங்களோடு வாழ்கின்றீர் சுவாமி. ஆண்டவரை நீ உயிர்த்த தெய்வம், இனி மரிப்பதில்லை. ஆண்டவரே, மரணம் உம்மை இனி ஆண்டு கொள்வதில்லை. ஆம் ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலை இணைந்து கொண்டு எப்போதும் உயிர்ப்பின் சான்றுகளாய் வாழ, உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர, உயிர்த்த ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ, எங்கள் நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து வாழ, உமது பிள்ளைகளாக உமது அருளை பெற்று வாழ எல்லாமல்ல கடவுள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் நாங்கள் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் மாறனா, நல்ல நாதா பல்லவேந்தா, பொல்லாப்பை போக்கும் பேர்மனா, பல்குடி நந்தி பூரணா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாசி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஆழமான நம்பிக்கை கொள்ளுங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் திருச்சபையோடும் திருச்சபை மக்களோடும் தேசத்தோடும் உலகம் அனைத்தோடும் என்றுமென்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.